ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி துளசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துளசியும் வெற்றியும் வீட்டுக்கு வராங்க. அப்போ வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன துளசி, மாமாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல மாட்டிங்களா? எனக்கு விஷயம் தெரிஞ்சு தான் நான் ஓடி வந்து அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய உதவி எங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னமோ ஊர் உலகத்தில் 1-2 நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க, அவங்க தான் வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றினாங்க அப்படின்னு துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது வெற்றின்னு தெரியாமையே அவங்க வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெற்றி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சிவராமன் மாமாவை காப்பாற்ற வந்ததே நான் தான், ஆனால் நான் தானே தெரியாதனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி பரவாயில்ல, நான் கொஞ்ச நாளைக்கு நான் யாருங்கிறத நான் உங்ககிட்ட தெரியப்படுத்தவே மாட்டேன், நான் தான் உங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என் மேலே வெறுப்பை கட்ட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தியா வந்து அவங்க துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, வா தியா நம்ம படுக்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும், அப்போ வெற்றி வந்து நினைக்கிறாங்க, நான் இந்த உண்மையெல்லாம் நான் என்றைக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கே தெரியல, ஆனால் கூடிய சீக்கிரமே உங்கள் மனசு வந்து மாறும் போது தான் நான் உண்மையை சொல்லுவேன். என்னைக்கு நான் வந்து பண்ணினது தப்பான விஷயமா இருக்கலாம், ஆனால் வந்து உங்கள் மேலே வச்சிருக்க காதல்னால தான் நான் இந்த மாதிரிக்கு பண்ணினேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்னைக்கு வந்து என்னை புரிஞ்சு ஏற்றுப்பீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஃப்ரெண்டு வேறு யாரும் கிடையாது, நான் தான் அப்படிங்கிற உண்மையை நான் உடைப்பேனே தவிர அது வரைக்கும் இந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு துளசி கிட்ட வந்து அவங்க வெற்றி வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுவை தான் காட்டுறாங்க. ரகு வந்து நினைக்கிறாங்க, அப்பா எப்படியோ வேலையை விட்டுட்டாரு, வேலையை விட்டதுக்கு அப்புறமாட்டு வந்து இப்போ அவருக்கு வந்து ரிட்டையர்டு பண்ண நிறைய வரும், அது ஃபுல்லாகவே நம்மளே வந்து எடுத்துக்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடவும், அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பணம் வந்துடுது. பணத்தை வந்து அவங்க பேங்கில் போட்டு வைக்கிறாங்க சிவராமன். அப்போ ரகு வந்து நினைக்கிறாங்க, இந்த பணத்தை எப்படியாவது ஆட்டையை போட்டுற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு திட்டத்தை போட்டுறாங்க. ஐயோ, நான் ஆஃபீஸில் கட்ட வேண்டிய பணம் எல்லாமே வந்து தொலைஞ்சு போச்சுது, இப்போ நான் உடனே ஆஃபீஸில் கட்டலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகு வந்து அழுதுகிட்டே வரவோ, இதை பார்த்துக்கிட்டு உடனே சிவராமன் சொல்லுதாங்க, இப்போ என்ன ரகு, உனக்கு வந்து அந்த பணத்தை உடனே கட்டணும் அப்படி தானே, சரி பேங்கில் கிடக்குதுலாம் அந்த பணத்தை நான் எடுத்து தரேன், அந்த ரூபாயை வந்து நீ வந்து பேங்க்ல உங்க ஆபீஸ்ல வந்து நீ கெட்டிடு அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம என்ன திட்டத்தை போட்டோமோ அது சரியாவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், சிவராமன் பார்த்தோம்னா அடுத்தது பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ உடனே இவங்க பார்த்தோம்னா கேசவன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஐயோ நம்மளுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும், நம்ம பிரச்சனை கொஞ்சமாவது முடியும்னு சொல்லி நினைச்சோம், ஆனா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் நினைக்கிறாங்க. அப்போ பணத்தை எல்லாத்தையும் ரகு கிட்ட கொண்டு சிவராமன் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அங்கே பாரு ரகு, இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ எப்படியாவது மற்றவங்களுக்குலாம் நீ கொடுத்துடணும், ஏன்னா அது உனக்கு மட்டும் சேரக்கூடிய பங்கு கிடையாது, எல்லாருக்குமே நான் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இப்போ நீ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கனால தான் நான் வந்து உனக்கு இந்த பணத்தெல்லாம் கொண்டு கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எப்படியாவது இந்த பணத்தை நீ ரெடி பண்ணி நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தொலைஞ்சு போன பணத்துக்கு அப்போ எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படி பார்த்தாலும் சரி தான், மற்ற பசங்களுக்கும் நான் அந்த பணத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகு சொல்றாங்க, என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பா நான் வந்து என்னோட அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் நான் அந்த பணத்தை வந்து நான் திருப்பி கொடுத்துருவேன்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கேசவன் நினைக்கிறாங்க, உங்ககிட்ட பணம் போனதுக்கு அப்புறமா திரும்பி இதை வரவா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகு வந்து அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க ரூமுக்குள்ள வராங்க. வந்ததுமே ரூம் கதவை அடைச்சிருந்தாங்க. உடனே ரகு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப கவிதா கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சுது, எவ்வளோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்னன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது எல்லாமே நான் போட்ட நாடகம் தாண்டி அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கவிதா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பணத்தை வந்து நீங்கள் தொலைக்கவே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கே பணத்தை தொலைச்சேன், என்கிட்ட இருந்து ஒரு பணத்தை தொலைச்சிட முடியுமா என்ன, ஏதோ வீட்டுக்குள்ளே இருந்து தான் என் பணம் தொலைஞ்சு போச்சுது, ஆனால் மற்றபடி என் பணத்தை தொலைச்சிருவானா என்ன, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, காணாமல் போன பணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க தான் முடியல, ஆனால் அந்த பணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை நான் மிஸ் பண்ணிடுவானா என்ன, அதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு நான் பணத்தை எங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கவிதை அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாருங்க, என்ன இருந்தாலும் சரிதான், மாமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாக்கும், மாமா என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் செய்யணும், நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாண்டி உன்னுடைய உபதேசம் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு வேண்டியது பணம், அது கிடைச்சாச்சுது, அவ்வளோதான், இன்னும் நான் நினச்ச மாதிரிக்கே நான் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறேன், இந்த விஷயத்தை பற்றி மட்டும் நீ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கேங்க, அப்புறமா அவ்வளோதான் உன்னை தொலைச்சி கட்டிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு கவிதை வந்து ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் வந்து அதாவது அந்த ரூமுக்கு கேக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே வந்து முருகனோட அம்மாவை அடைச்சி வச்சுருக்குறாங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் போலுக்கு, அதனால மகேஷ் வந்து கேக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து மகேஷ் வந்து அவங்கள பார்த்ததுமே சொல்கிறாங்க, உனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் ஆகும், அதனால தான் பார்த்தியா மறக்காமல் உனக்கு கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்தாவா கேக்கை வெட்டு அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து முருகனோட அம்மா வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவங்க கண்ணீரோட அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஓஹோ, நீ கேக்கை வெட்ட மாட்டியா, சரி நானே உனக்கு பதில் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மகேஷ் வந்து கேக்கை வெட்டிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுறதுக்காக போகிறாங்க. இந்த அந்த கேக்கை சாப்பிட அப்படிங்கவும் அப்போ முருகனோட அம்மாவுக்கு அவங்க வாயிலேருந்து அந்த கேக்கை ஊட்டி விட்றாங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க அந்த கேக்கை வாங்கிட்டு அவங்க துப்பி விட்டுருந்தாங்க. உனக்கானாலும் திமிரு கொஞ்சம் கூட வந்து குறையவே இல்லை பார்த்தியா, இத்தனை வருஷமாக நான் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறேன், ஆனாலும் நீ இந்த மாதிரிக்கு வந்து இந்த இருட்டறையில் இருந்தப்போ கூட உன்னோடைய திமிரு கொஞ்சம் கூட அடங்கவே இல்லையே, நீ வந்து என்கிட்ட தப்பிக்கவே முடியாது, நீ வாழ்நாள் ஃபுல்லாக அந்த ரூமுக்குள்ளே தான் அடப்பட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு முருகனோட அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க அந்த ரூமில் என்ன இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், இவருடைய அதாவது மனநிலைமை என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சுது, ஆனால் இவர் கண்டிப்பாக வந்து நம்மளை விட மாட்டார், இவருக்கு தெரியாமல் தான் அந்த ரூமில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறக்கிறதுக்காக அவங்க வந்து ஏதாவது சாவி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, அதாவது பழைய டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேர்பினையே எடுக்கிறாங்க. இவர் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ஹேர்பினை வச்சு நம்ம வந்து எப்படியா அந்த ரூமை வந்து திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து முடிவெடுத்துருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து முருகனை தான் காட்டுறாங்க. முருகன் வந்து அவங்க சோகமாக இருக்கிறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஏதாவது வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே என்கிட்ட ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே சர்ச்சில் ஃபாதிரியார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி பார்த்தோம்னா முருகன் அழைச்சிட்டு அங்கே ஃபாதிரியாரை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ என்ன விஷயம் முருகா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ முருகன் வந்து தன்னோட அம்மாவோட ஃபோட்டோ வந்து அவங்க கேட்கவும் உடனே அவர் யோசிக்கிறாரு, அம்மா உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஒன்று என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ண நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே முருகன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை அஞ்சலிகிட்ட வந்து காட்டுவாங்களா. அஞ்சலி வந்து அந்த ரூமில் இருக்கிற அவங்க அம்மாவை கண்டுபிடிப்பாங்க.